ஹாய், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சாம்பார் சாதம் நாங்கள் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம், பூசணிக்காய் பச்சடி. நம்ம மாங்காய் பச்சடி எப்படி வைப்போமோ அந்த மாதிரி மாங்காய்க்கு பதில் பூசணிக்காய், அப்புறம் புதினா துவையல் தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் பார்த்து சமைச்சாலும் நமக்கு குறை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. சின்ன வயசில் நம்ம அம்மா சமையலை குறை சொல்லியிருப்போங்க. என்னம்மா நீ இப்படி சமைக்கிற, நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் நம்ம ஒரு அம்மாவானதுக்கப்புறம் தாங்க தெரியுது, நம்ம பிள்ளைங்க நம்மளை குறை சொல்லலை. அப்போ இப்படி தானே நம்ம அம்மாவையும் குறை சொல்லியிருப்போம், இப்போ நம்ம பிள்ளை நம்மளை குறை சொல்லுது அப்படின்னு. நான் ரொம்ப ஓஹோ சமைப்பேன் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஓரளவு நல்லாவே சமைப்பேங்க. ஆனால் என் பையன் எப்படின்னா, நான் என்ன சமைச்சாலும் அதில் ஒரு குறை, நல்லா இல்லை. இத்தனைக்கும் ஏஜ் 6 தாங்க ஆகுது. இப்போயே இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை. ஆனால் சிக்கன் மட்டும் சமைச்சேன்னா எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ, அம்மா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் என்னுடைய அனுபவம் நீங்களும் அனுபவப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நம்ம அம்மாவை நம்ம திட்டின காலம் போக, இப்போ நம்மளை திட்டுறதுக்கு ஒரு பிள்ளைங்க. 1000 குறைகள். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஒரு சாம்பார் சாதம். குக்கர் வச்சு, குக்கரில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் வதக்கி, தக்காளி வதக்கி, வெஜிடபிள்ஸ் நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் மட்டும்தாங்க எடுத்துக்கேன். அதை வதக்கிட்டு அப்படியே நம்ம அளந்து வச்சு அரிசி எடுத்து போட்டு அப்படியே குக்கரை மூடிட்டோன்னா நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிருங்க. அடுத்து நம்ம பூசணிக்காய் பச்சடியும் சிம்பிள் தாங்க. எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், பூசணிக்காய் போட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லம் ஆட் பண்ணி அப்படியே மாங்காய் பச்சடி மாதிரி இறக்கிற வேண்டியதுதாங்க. அவ்வளோதாங்க நம்ம சிம்பிள் சமையல். நல்லா சுட சாம்பார் சாதம், புதினா சட்னி வித் பூசணிக்காய் பச்சடி எல்லாம் வச்சு மழைக்கு இதமாக செம்மையாக சாப்பிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் செம்ம மழைங்க. யார் ஒரு ஊரில் மழை பெஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். பாய்.